வணக்கம். இன்னைக்கு அனட்டமியின் தமிழ்ல நம்ம கியூபிட்டல் ஃபாசா அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். கியூபிட்டல் ஃபாசா அதோடைய பவுண்டரிஸ் என்ன, அதோட கண்டென்ட் எல்லாம் என்ன, அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கியூபிட்டல் அப்படின்னா அனாட்டமிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து நம்மளுடைய எல்போவை குறிக்குது. இந்த எல்போ பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த முழங்கை பகுதி இருக்குல்ல, இந்த முழங்கை பகுதி தான் ஆங்கிலத்தில் அனாட்டமிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து கியூபிட்டல்ன்ற வார்த்தை வந்துச்சுனாலே அது இந்த பகுதியை குறிக்குதுன்னு எடுத்துக்கோங்க. கார்பல்னா இந்த பகுதி, அந்த மாதிரி அனாட்டமிக்கல் டெர்மினாலஜியில் கியூபிட்டல்னா அது ரெஃபரிங் டு எல்போன்னு வச்சுக்கோங்க, முழங்கை பகுதி. அப்போது இந்த இடத்துல ஒரு ஃபாசா இருக்குது. அந்த ஃபாசா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு விஷயமா இருக்குது. அது என்னென்ன, அது எதனால் முக்கியத்துவம், முதல்ல அப்படின்னா என்ன, கியூபிட்டல் ஃபாசானா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் சுருக்கமாக பார்த்துடலாம். முதல்ல நான் இந்த ஸ்கெலட்டனை வச்சு உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் நான் அந்த வரைபடத்தில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய வரைபடங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான். நான் வந்து ரொம்ப அனாட்டமிக்கலி அக்யூரேட்டாவோ இல்லை ரொம்ப துல்லியமாகவோ ரொம்ப அழகாகவோ வரையக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறையா வண்ண வண்ண புகைப்படங்கள், புத்தகங்கள், அட்லாஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும். உங்களுக்கு தகவலை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. அதுக்கப்புறம் அதையும் நீங்கள் வச்சு படிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே புரியும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு முக்கோண வடிவத்தில் இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போது எப்படி வச்சுக்கோங்க, இப்போ நான் கிட்டத்தட்ட பாருங்களேன், என்னோட 2 விரல் அப்புறம் இந்த மார்க்கரையும் வச்சிங்கன்னா ஒரு முக்கோணம் தெரியுது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம் தான் ஒரு கியூபிட்டல் ஃபாசான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போது இதுதான் ரேடியல் சைடு, லேட்டரல் சைடு, இது மீடியல் சைடு. இந்த லேட்டரல் சைடில் இந்த நல்ல இந்த சுப்ரா காண்டைலார் ரிட்ஜுன்ற பகுதியில் இந்த இடத்துல இருந்து ஒரு தசை அப்படியே வந்து நேராக வந்து இந்த இடத்துல ஒட்டும். அதுக்கு பேர் பிரேக்கியம்லேருந்து ரேடியஸ்க்கு போகிறதுனால பிரேக்கியோ ரேடியாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தசை. சரிங்களா? அப்புறம் இந்த பாருங்கள், இது வந்து மீடியல் எபிகாண்டைல். இந்த மீடியல் எபிகாண்டைலேருந்து ஒரு தசை வந்து இப்படி குறுக்க அப்படி வரும். ஃபோராமில் இருக்கக்கூடிய மசில் அது வந்து ப்ரொனேட் பண்ணும். ப்ரொனேட் ஆர்டீரிஸ்ன்னு சொல்லுவோம். கை அதாவது இப்போ இந்த கையை இப்படி திருப்பக்கூடிய ஒரு மசில். அப்போது இங்கேருந்து ஒரு மசில் இப்படி வருது, இங்கேருந்து ஒரு மசில் நேராக இப்படி வருது. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இந்த மசில் வந்து இப்படி வந்துடுது. அப்போது இந்த மசில் அப்புறம் ஒரு இமேஜினரி லைன், இந்த மீடியல் எபிகாண்டைலையும் லேட்டரல் எபிகாண்டைலையும் ஒரு இமேஜினரி லைன் ஒன்று கனெக்ட் பண்ணால் ஒரு கோடு வந்து இந்த 2 புள்ளியை இணைச்சா எப்படி இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோடு அப்புறம் இங்கேருந்து வரக்கூடிய மசில், இங்கேருந்து வரக்கூடிய மசில், இது 3 சேர்ந்து ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்துது. இந்த முக்கோண பகுதியை தான் நம்ம இது கியூபிட்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால கியூபிட்டல் ஃபாசா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த கியூபிட்டல் ஃபாசால பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சில விஷயங்கள் இந்த பகுதியில் நடக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பவுண்டரியோட பேரையும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இப்போ அப்படியே இந்த வரைபடத்துக்கு கொஞ்சம் வாங்க. ரொம்ப துல்லியமாக நான் வரையலை. இப்போ இதுதான் முழங்கை பகுதி. இந்த கருப்பாக இங்கே வரைஞ்சிருக்கிறது ஹியூமரஸ்ன்னு எழுதியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல இந்த கருப்பாக இங்கே இருக்கிறது ரேடியஸ், இது அல்னா போனு. இது வந்து இந்த நம்மளுடைய முழங்கை மூட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பச்சை கலரில் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அதுதான் வந்து நம்மளுடைய பிரேக்கியோ ரேடியாலிஸ் மசில், பிரேக்கியோ ரேடியாலிஸ். அதே மாதிரி அந்த பக்கம் இந்த இப்படி குறுக்க வர மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இது வந்து ப்ரோனேட்டார் டீரிஸ். அப்புறம் இந்த டாட்டா லைன் போட்டிருக்கேன் பாருங்க, இதுதான் அந்த இமேஜினரி லைன் கனெக்டிங் போத் த எபிகாண்டைல். அதாவது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இமேஜினரி லைன். இப்போ இந்த ஒரு முக்கோணம் இருக்குது, இந்த முக்கோணம் தான் கியூபிட்டல் ஃபாசா நான் சொல்கிறேன். ஃபாசான்னா ஒரு சின்ன ஒரு ஷாலோ டிப்ரெஷன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா, ஒரு ஃபாசா, ஒரு பள்ளம். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓரத்தில் பாருங்கள், சிகப்பு கலரில் வரைஞ்சிருக்கேன், இது வந்து ஒரு நரம்பு. அது என்ன நரம்புனா ரேடியல் நர்வ்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு. இந்த ரேடியல் நர்வ் வந்து இந்த போனுக்கு பின்பக்கமாக முதல்ல நம்மளுடைய ஆக்சிலரி பகுதியிலேருந்து இந்த போனுக்கு பின்னாடி போயிட்டு திரும்ப அப்படியே முன்பக்கமாக வந்து இந்த ஓரத்தில் வர ஆரம்பிக்கும். அது கரெக்டாக வர்றப்போ இந்த கியூபிட்டல் ஃபாசால இருக்கும்போது, இந்த கியூபிட்டல் ஃபாசால மோஸ்ட் லேட்டரல் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த தம் சைடு லேட்டரல் பக்கத்தில் முதல் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பவுண்ட்ரிஸ் பார்த்துட்டோம். பவுண்ட்ரிஸ் வந்து சுப்பீரியர் வந்து இமேஜினரி இன் கனெக்டிங் போத் எபிகாண்டைல், லேட்டரல் பார்டர் பிரேக்கியோ ரேடியாலிஸ், மீடியல் பார்டர் ப்ரோனேட்டா டீரிஸ். அதுதான் பவுண்ட்ரிஸ். இப்போ உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ரேடியல் சைட்லேருந்து போகிறோம், கட்டவரல் பக்கத்துலேருந்து உள்ளே போகிறோம். அப்போது ரேடியல் சைடில் ஃபஸ்ட்டு வந்து ரேடியல் நர்வ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த திக்காக நான் ஒரு ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கேன், அது ரேடியஸ்லேயும் ஒட்டுது, அப்புறம் கொஞ்சம் ஒரு ஷீட்டு மாரி அந்த பக்கமும் போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைசப்ஸ் மசில், பைசப்ஸோட டெண்டன் வந்து ரேடியல் டியூபரசிட்டியில் ஒட்டும். அப்புறம் பைசிபிட்டல் அப்போ நியூரோசிஸ் அந்த பக்கம் நோக்கி போகும், அல்னாவை நோக்கி போகும்.
அதுதான். இப்போ இந்த ப்ளூ கலரில் நான் திட்டா வரைஞ்சிருக்கேன் இல்லையா? அது வந்து உங்களுக்கு பைசெப்ஸ் பிரேக்கியை மசில். பைசெப்ஸ் பிரேக்கியை மசில். அது 2வதா இருக்கும். நம்ம ரேடியல் சைட்லேருந்து கண்டென்ட்டை பார்த்துட்ருக்கோம். ரேடியல் நர்வ், அப்புறம் பைசெப்ஸ் மசில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் இங்கே நான் பிரேக்கியல் ஆர்டரின்னு எழுதியிருக்கேன். இந்த பிரேக்கியல் ஆர்டரி வந்து இங்கே 2ஆ பிரியுது. ஒன்று ரேடியஸ் பக்கம் போகுது, இன்னொரு அல்னா பக்கம் போகுது. அப்போது இந்த பிரேக்கியல் ஆர்டரி அப்புறம் அது பைஃபர்கேட்டிங் இன்டூ ரேடியல் ஆர்டரி அண்ட் அல்னார் ஆர்டரி. நான் ரேடியஸ் நீங்கள் எழுதிருக்கணும் ஞாபகம் இருக்கும். ரேடியல் ஆர்டரி அல்னார் ஆர்டரின்னு 2ஆ பிரியுது. அப்போது 3வதாக இருக்கிறது இந்த கியூபிட்டல் ஃபாசால இது. சரிங்களா? அப்புறம் 4வதாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கோடு மட்டும் வருது பாருங்கள். அது ஒரு நரம்பு. அது வந்து மீடியன் நர்வ். மீடியன் நர்வ். அப்போது கண்டென்ட்ஸ் என்னென்ன? ஒன்று ஃப்ரம் ரேடியல் சைட்லேருந்து அல்னார் சைடு போகிறோம். ரேடியல் சைட்லேருந்து போகிறப்போ ஃபஸ்ட்டு ரேடியல் நர்வ், பைசெப்ஸ் பிரேக்கியை மசில், பிரேக்கியல் ஆர்டரி பிரான்ச்சிங் இன்டு ரேடியல் அண்ட் அல்னார் ஆர்டரி, அதுக்கப்புறம் மீடியன் நர்வ். இது 4ம் தான் கண்டென்ட் ஆஃப் தி கியூபிட்டல் ஃபாசா. இது போக இன்னொரு முக்கியமான இந்த பகுதியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நர்ஸுக்கிட்டலாம் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் ஊசி போட்டு ரத்தம் எடுப்பாங்க இல்லையா? அப்போது அந்த இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் அடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கின்னை ஒட்டி மேலாப்பில் இதுக்கும் மேல் பகுதியில் தோலை ஒட்டி வெயின்ஸ் இருக்கும். அந்த வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கியூபிட்டல் ரீஜனில் ஒரு மீடியன் கியூபிட்டல் வெயின். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போது உங்களுக்கு வந்து இப்போ இதுதான் கையின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கையில் வந்து இதுதான் கட்டவிரல் பக்கம், தம் சைடு அப்படின்னா இந்த தம் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வெயின், அதாவது ஸ்கின்னை ஒட்டி மேலாப்பில் உங்களுக்கு இப்போ இந்த கையில் அப்படி பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு கோடு மாதிரி தெரியுது, இந்த மாதிரி வெயின் தெரியுதுன்னா அதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் வெயின், ஸ்கின்னை ஒட்டியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெயின் வந்து ஒரு பெரிய வெயின் வந்து என்ன ஆகுது, இங்கேருந்து எடுத்துகிட்டு நேராக அப்படியே தோள்பட்டை வரைக்கும் வருது. அதுக்கு பேர் செஃபாலிக் வெயின்னு சொல்லுவோம். அது அப்படியே ஃபுல்லாக வரும். ஓகேங்களா? அப்படியே ஃபுல்லாக வருது. அதே மாதிரி இந்த சுண்டு விரல் பக்கம் லிட்டில் ஃபிங்கர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பெசிலிக் வெயின்னு ஒன்று வரும். ஓகேங்களா? அந்த பெசிலிக் வெயின் கொஞ்சம் எல்போ தாண்டி கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்து அடியில் போயிடும். அப்போ அது வரைக்கும் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். இப்போது இந்த வெயினும் இந்த வெயினுக்கும் பாலம் போடுற மாதிரி இந்த எல்போ ரீஜனில் குறுக்க ஒரு வெயின் போகும். சரிங்களா? அது கரெக்டாக இந்த கியூபிட்டல் ரீஜனில் தான் போகும். அதனால வந்து அதை மீடியல் கியூபிட்டல் வெயின், அதாவது இந்த குறுக்க போகிறத வந்து என்ன சொல்கிறோம்? மீடியல் கியூபிட்டல் வெயின்னு சொல்லுவோம். அதுவும் இந்த கியூபிட்டல் ஃபாசா ரீஜனில் தான் இருக்கும். மீடியல் கியூபிட்டல் வெயின். இது ஏன் முக்கியத்துவம் பெறுது? இந்த பகுதியில் அந்த பகுதியில் அழகாக ஊசியை போட்டு இதில் தான் உங்களுக்கு ரத்தம், இப்போ ரத்த பரிசோதனைக்கு ரத்தம் எடுக்கிறதோ இல்லை உங்களுக்கு ஐவி லைன் மாதிரி போடுறதோ எல்லாமே வந்து இந்த சூப்பர்ஃபிஷியல் வெயினை தான் உங்களுடைய செவிலியர் நர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான வெயின் வந்து மீடியல் கியூபிட்டல் வெயின். ஏன்னா அதுவும் இந்த கியூபிட்டல் ரீஜனில் இருக்கிறதுனால. சரிங்களா? இப்போ உங்களுக்கு பவுண்ட்ரிஸ் ஆஃப் கியூபிட்டல் ஃபாசா பார்த்துட்டோம், கண்டென்ட்ஸ் ஆஃப் கியூபிட்டல் ஃபாசா பார்த்துட்டோம். அதே மாதிரி ஃப்ளோர், தரை. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எது மேலே உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் ஒரு சூப்பினேட்டர் மசில் ஒன்று வரும். அந்த சூப்பினேட்டர் மசில் தான் வந்து ஃப்ளோராக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரூஃப் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபேட்டும் அதுக்கு மேலே ஸ்கின்னும் தான் ரூஃபை ஃபார்ம் பண்ணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரூஃப் வந்து ஸ்கின், சப்கியூட்டன்ஸ் ஃபேட், சப்கியூட்டன்ஸ் டிஷ்யூ, இவ்வளோதாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு அனாட்டமிக்கலி ஒரு முக்கியமான பகுதிங்கிறதுனால உங்களுக்கு பரீட்சையில் அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான். இந்த கியூபிட்டல்னா எல்போ, இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதோட பவுண்ட்ரி என்ன? ஒரு இமேஜினரி லைன், 2 மசில், அதுதான் வந்து ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்துது. இந்த முக்கோணத்துக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை கட்டவிரல்லேருந்து சுண்டு விரல் பக்கமாக நம்ம போகிறப்போ, ரேடியல் டு மீடியல் சைடு போகிறப்போ என்ன வரிசையில் அது இருக்குது. இந்த முக்கியமான எல்லா ஸ்ட்ரக்சரும் இந்த இடத்துல இருக்கிறதுனால அது அனாட்டமிக்கலி மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு, சிகிச்சைகளுக்கு, பல விஷயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால ஒரு மருத்துவ முக்கியத்துவம், கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அடையுது. அவ்வளோதாங்க. கியூபிட்டல் ஃபாசா வந்து ஒரு அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வின்றது தான் என்னுடைய புரிதல். உங்களுக்கு இதில் ஏதாவது இந்த காணொலியில் இன்னும் புரியல, இன்னும் விளக்கி சொல்லணும், இன்னும் விளக்கம் வேணும்னா கருத்துரை பகுதியில் போடுங்க. நான் இன்னொரு காணொலி கூட இதே தலைப்பில் போடுறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.